வாங்க வணக்கம். கிராண்ட்மாஸ் குக்கிங் ட்ரெண்ட்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க. பாருங்கள், இப்போ முள்ளங்கி சாம்பார் செய்யலான்னு சொல்லி உங்களுக்கு செஞ்சு காமிக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேங்க. முள்ளங்கி, அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். பருப்பு ஒரு சின்ன குட்டி கிளாஸில் ஒரு கிளாஸ் முன்னாடி ஒரு மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுடுங்க. அது அப்படி செஞ்சால் உங்களுக்கு அந்த பருப்பு தண்ணி நல்லா கெட்டியாக கிடைக்கும். அப்புறம் பருப்பும் நல்லா குலைவாக வெந்துடுங்க. அதுக்காக தான் ஒரு மணி நேரம் முன்னாடி ஊற வச்சிடலான்னு சொல்கிறேன். அப்புறம் இது முள்ளங்கி, எங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ முள்ளங்கி வாங்கிக்கலாம். இது மஞ்சப்பொடி, இது சாம்பார் பொடி, ஹோம்மேடு சாம்பார் பொடி. இது சின்ன வெங்காயம். இது நான் எப்பவும் சாம்பாருக்கு முழுசாக தான் போடுவேன். எங்கள் தேவைக்கு ஏற்ப பூண்டு போடலாம். பூண்டு வேண்டான்னு நினைக்கிறவங்க அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஆனால் பூண்டு சேர்த்துன வரைக்கும் நல்லது தான். அது ரத்த குழாய் அடைப்புங்கெல்லாம் நீக்கும், கொலஸ்ட்ரால் வராமல் பார்த்துக்கும். அதுக்காக நான் எல்லா ஐட்டத்துலேயுமே எங்களுக்கு பூண்டு நிறையா போடுவேன். இப்போ பாருங்கள், இது சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி. இந்த புளி எடுத்து நாங்கள் ஊற வச்சுக்கலாம். 2 தக்காளி, அவ்வளோதாங்க. இதெல்லாம் வேக வைக்கிறதுக்கு. இது பாருங்கள், தாளிக்கிறது. கடைசியாக ஃபைனலாக தாளித்து விட்ற ஐட்டங்க. கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூனுங்க. அப்புறம் இது வெங்காய வடகம். இதுதான் இதில் இந்த சாம்பார், முள்ளங்கி சாம்பாரில் ரொம்ப ஸ்பெஷல் ஐட்டம். நல்லா வாசனையாக இருக்கும். இது பெருங்காயத்தூள், கட்டி பெருங்காயத்தை வாங்கி நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சாம்பார் பொடி தாளிக்கிறப்போ எண்ணெயில் போடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எண்ணெயில் போட்டு உடனே எடுத்து கொட்டிடணும், கருக்காமல் செய்யணுங்க. அதுதாங்க மெயினு. இப்போ பாருங்கள் எப்படி பண்ணலான்னு. முதல்ல இந்த முள்ளங்கியை நான் முதல்ல கொஞ்சம் எண்ணெய் வேண்டாம், நான் எப்போவுமே கொஞ்சோண்டு ஒரு ட்ராப் நெய் விட்டு வதக்கிக்குவேன். பாருங்கள், காமிக்கிறேன். பாருங்கள், இந்த குட்டி ஸ்பூனில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுறேன் இதில், குக்கரில். அவ்வளோதாங்க. பாருங்கள், இப்போ இந்த முள்ளங்கி இதில் போட்டுடலாம். முள்ளங்கி போட்டு ஓரளவுக்கு லேசாக அந்த வாசனை போகிற வரைக்கும் நாங்கள் அதை அந்த நெய்யில் வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முள்ளங்கியோட வாசனை ஒரு சிலருக்கு பிடிக்காது பச்சையாக போட்டால். அதனால் முள்ளங்கி சாம்பார்னால் ஒரு சிலர் வேண்டான்னு சொல்லுவாங்க, மூஞ்சி தூக்கிக்குவாங்க. நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக நெய் மட்டும் ஒரே ஒரு சின்ன ஸ்பூனில் தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கள்ல, அவ்வளோதான். அந்த நெய் ஊற்றி லேசாக பாருங்கள், நான் இப்போ காமிக்கிறேன். இந்த கலர் மாறாமல் அந்த பச்சை வாசனை போயிடும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ உங்களுக்கு முள்ளங்கி வாசனை இருக்குது. ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் இப்படி வதக்கிட்டு பாருங்கள். புளி கூட அந்த முள்ளங்கி வாசனையே இருக்காது. பாருங்கள், முள்ளங்கி வாசனை கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. அடுப்பை கொஞ்சம் சிம்மிலேயே வச்சு நீங்கள் அந்த நெய்யில் வதக்கிடுங்க. இல்லைன்னா அந்த காயெல்லாம் கருகிடும், இல்லை இந்த குக்கரில் அடி பிடிச்சிக்கும். அதனால் குக்கிங்கில் அதாவது நீங்கள் அதுக்கு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடுப்பை ஹையாகவும் சிம்மாகவும் வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கிங்க. இப்போ பாருங்கள், இந்த வாசனை கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. நீங்கள் அப்படியே டைரெக்டாக பருப்பு வெந்தப்புறம் போட்டிங்கன்னா அந்த விசில் விடுறப்ப அந்த வீடெல்லாம் ஒரு முள்ளங்கி வாசனை வரும். ஒரு சிலர் என்ன நாற்றம் அடிக்குது, என்ன நாற்றம், இந்த மாதிரி நாற்றம் போட்டு என்ன செய்கிற, அப்படி ஒரு சில வீட்டில் சொல்லுவாங்க கேலியா. ஸோ நீங்கள் இது மாதிரி கொஞ்சம் வதக்கிட்டு போடுங்க. நெய் வேண்டான்னு நினைக்கிறவங்க ஆயிலில் கூட இது மாதிரி போட்டு வதக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, இது ஆயிடுச்சு. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில். இப்போ இதே குக்கரில் நான் பருப்பை போடுறேன். பாருங்கள், முள்ளங்கி நல்லா வதக்கியாச்சு. கொஞ்சம் கூட பச்சை முள்ளங்கி வாசனையே வராது. அது கூடவே ஒரு 5-6 கருவேப்பிலையும் போட்டு வச்சுருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துன வரைக்குமே எங்களுக்கு ஆகாரத்தில் ரொம்பவும் நல்லது. கருவேப்பிலையில் நிறையா மருத்துவ குணம் இருக்குது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை அயன் சத்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அது எவ்வளோ ஆகாரத்தில் சேர்த்துன வரைக்கும் நல்லது. ஹார்ட் ப்ராப்ளம் வராது. இருக்கிறவங்களுக்கு நல்லா ஆகிடும் கருவேப்பிலை அதிகமாக சேர்த்துன வரைக்கும். இப்போ பாருங்கள், அதே குக்கரில் நாங்கள் இந்த 1 மணி நேரம் ஊற வச்சு அந்த பருப்பு துவரம் பருப்பையும் போட்டுடலாம். அடுப்பை ஹை பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற டைமில் கொஞ்சோண்டு விளக்கெண்ணையும் மஞ்சப்பொடியும் போட்டு ஒரு 4 விசில் கொடுக்கலாங்க. பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கொதிச்ச அப்புறம் தான் நாங்கள் வெயிட் குக்கரை மூடி வைக்கணும். அதனால் பாருங்கள், இப்போ இந்த விளக்கெண்ணெய் 1 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் இந்த மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டாச்சு. இது பாருங்கள், இந்த கருவேப்பிலை ஒரு கொத்து அப்படியே தண்டோடு போட்டுடுவேன். எப்போவுமே என்னுடைய சமையலில் கருவேப்பிலை அதிகமாக இருக்கும். தண்டோடு போட்டிங்கன்னா இன்னும் அது நல்லா டேஸ்ட் இருக்கும், சத்து நிறையா இறங்கும். இந்த தக்காளி பாருங்கள், அதையும் இப்போவே நான் போட்டுடுவேன்.
நல்லா போட்டு பிசைஞ்சு விட்டுடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் தான் நாங்கள் குக்கரை மூடி வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா தண்ணி கெட்டியாக வரும். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், மூடி வச்சு ஒரு 4 விசில் கொடுத்து அப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த குக்கர் நல்லா விசில் வந்து கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சி. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. தக்காளி, பருப்பு எல்லாமே நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், நல்லா குழைவாக வெந்திருக்கு. இப்போ நாங்கள் வேணும்னா மத்து போட்டு கடைஞ்சிக்கலாம். அந்த தக்காளியெல்லாம் கொஞ்சம் தக்காளியும் நல்லா வெந்திருக்கு. ஸ்லைட்டாக இந்த தக்காளி ஷேப் இல்லாமல் இருக்கிறதுக்கு நல்லா இப்படி மத்து கடைங்களில் கிடைக்குங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாமான கடையிலையும் கிடைக்கும். கோயில்கிட்ட கடை வீதி இருந்தால் அங்கேயும் கிடைக்குங்க. மத்து மரத்தில் செஞ்சது. இது மாதிரி ஒன்று இல்லாதவங்க வாங்கி வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்படி தான் மத்தில் கடையிறது. பாருங்கள், இப்போ அந்த தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சிடுச்சு, ஷேப் தெரியாமல். அவ்வளோதாங்க. இப்போ நாங்கள் அடுத்த ப்ரொசீஜர் என்னன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ நம்ம முள்ளங்கி எல்லாமே நெய்யில் கொஞ்சம் லேசாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். அதை முதல்ல போட்டுக்கலாங்க. முள்ளங்கியில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குங்க. முள்ளங்கி வந்து வயிற்றில் அல்சர் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி சாப்பிட்டா அல்சர் சீக்கிரமாக நல்லாயிடும். முள்ளங்கி வந்து நல்ல நார் சத்து இருக்கிற ஒரு வெஜிடபிளுங்க. அதனால் முள்ளங்கி நீங்கள் கான்ஸ்டிபேஷன் ஆகிறவங்க, பைல்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் அடிக்கடி முள்ளங்கி சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம், பூண்டு. கான்ஸ்டிபேஷன், பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பூண்டை வந்து நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். பூண்டு வந்து அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணும். மற்றபடி மற்ற எல்லா இது இப்போ பூண்டு ஹார்ட் ப்ராப்ளம், சுகர் பேஷண்ட்டு, பிபி இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பூண்டு ரொம்பவுமே நல்லது. இப்போ பாருங்கள், இந்த 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கேன். ஹோம்மேட் சாம்பார் பொடி. இதையும் இப்படி போட்டுக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஹிமாலயன் ராக் சால்ட் அது வாங்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் புளி தண்ணி, உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் காமிச்ச அந்த புளி அளவு தான். அது நல்லா தண்ணி மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ஊற்றியாச்சுங்க. இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்ட அந்த கருவேப்பிலை பாருங்கள், எல்லாம் கம்ப்ளீட்டாக நல்லா மஞ்சிடுச்சு. இப்போ இந்த தண்டை மட்டும் நாங்கள் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இந்த முள்ளங்கியில் அவ்வளோ நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இது மாதிரி நீங்கள் லைட்டாக நெய்யில் வறுத்துட்டு லேசாக நெய்யில் ஃப்ரை பண்ணிவிட்டு அது ஒரு க்ரன்ச்சினஸாகவும் இருக்கும். சாப்பிட்றப்ப வந்து ஒரு மாதிரி கொலன்னு இல்லாமல் நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. அதுக்காக தான் இந்த நெய்யிலையாவது ஆயிலையாவது வதக்கிட்டு அப்புறம் போடுங்கன்னு சொல்கிறது. வாசனையும் சூப்பராக இருக்கும். முள்ளங்கியில் நிறைய ஐட்டம் செய்யலாங்க. முள்ளங்கி சட்னி செய்யலாம், முள்ளங்கி பொரியல் செய்யலாம். அது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேங்க. இப்போ எல்லாமே போட்டாச்சு. இதை நாங்கள் இப்படியேவும் சும்மா மூடி வச்சும் வெயிட் இல்லாமையும் வேக வைக்கலாம், வெயிட் கொடுத்தும் வேக வைக்கலாம். அது எங்கள் பிரியந்தான். இது முள்ளங்கி வெந்ததும் அப்புறம் எப்படி தாளிக்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. பாருங்கள், இப்போ இந்த முள்ளங்கி நல்லா வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ வாசனையாக இருக்குது. திறந்ததுமே நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், இங்கே விரல் இப்படி தொட்டு நெசுக்கி பார்த்தா தெரியும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதாங்க, முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு கூட செக் பண்ணிக்கோங்க. உப்பு, புளி எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே ஓகேவான்னு செக் பண்ண அப்புறம் நாங்கள் தாளித்து கொட்டிடலாங்க. பாருங்கள், இப்போ இதில் வந்து ஒரு கரண்டிக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இப்போ இதில் வந்து அடுப்பை சிம்மாவே வச்சுக்கோங்க. ஏன்னா வெங்காய வடகம் போட்டால் உடனே கருகிடும். சடனாக நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணணுங்க. அதனால் நீங்கள் இப்போ அடுப்பை சிம்மாவே வச்சுக்கோங்க. பாருங்கள், கடுகு நல்லா பொரியட்டும், கொஞ்சம் டைம் கொடுங்க. ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த பெருங்காய பவுடர் போட்டுடலாம். இப்போ இந்த வெங்காய வடகம் போட்டுடலாங்க. போட்டு நல்லா இப்படி கொஞ்சம் நேரம் இப்படி ஃப்ரை பண்ணி விடுங்க. அப்புறம் பாருங்கள், இந்த சாம்பார் பொடி இது எண்ணெயில் போடுங்க. அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் சாம்பார் பொடி எண்ணெயில் போட்டு அப்புறம் நீங்கள் எடுத்து கொட்டணும். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் டைரெக்டாக ஏற்கனவே போட்டிருக்கீங்க. ஆனால் இது மாதிரி போட்டு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். எண்ணெயில் கொஞ்சம் தாளிக்கிறப்ப போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். அந்த சூட்லேயே பாருங்கள், இந்த வெங்காய வடகம் எல்லாமே கருகாமல் நல்லா பொன் கலராக வந்திருக்கு பாருங்கள். இதை எடுத்து கொட்டினா உடனே நாங்கள் தட்டம் போட்டு மூடிடலாங்க. பார்க்கலாம் கொஞ்சம் நேரம். பாருங்கள், இப்போ தாளித்து கொட்டி மூடி வச்சு ஒரு நிமிஷம் கழித்து திறந்துடலாம். இப்போ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வாசனை கம்முன்னு வருது. தாளித்த உடனே நீங்கள் வந்து அடுப்பை
கொட்டின உடனே மூடி வச்சுடுங்க. அந்த வாசனையெல்லாம் உள்ளாரையே இறங்கி இப்படி டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. பாருங்கள், இந்த வெங்காய வடகம் தாங்க இதுக்கு மெயினாக ஒரு டேஸ்ட் கொடுக்குறதே இந்த முள்ளங்கி சாம்பாருக்கு. இது மாதிரி நீங்கள் எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது கூட. எல்லா விதத்துலையும் இது ரொம்ப ரொம்ப நல்லது முள்ளங்கி. பாருங்கள், இப்போ சூப்பரான சுவையான முள்ளங்கி சத்து நிறைந்த முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. வீட்டில் பெரியவங்க குழந்தைங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து அவங்க சந்தோஷப்படுறத பாருங்கள். நெய் ஊற்றி சாப்பாட்டில் சுட சாப்பாட்டில் நல்லா நெய் ஊற்றி இதை பிசைஞ்சி கொடுங்க. அப்புறம் இந்த மாதிரி நாட்டு காய்கறிங்கள்லாம் எங்கள் இந்தியாவில் நாங்கள் கிடைக்கிறப்ப நீங்கள் வாங்கி அடிக்கடி சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. இதில் முள்ளங்கியிலே வந்து ரெட்டு முள்ளங்கின்னு ஒன்று வருது, சிகப்பு முள்ளங்கி. அதுலேயும் இது மாதிரி செய்யலாங்க. அப்புறம் இந்த முள்ளங்கியில் வந்து அந்த இலையோட மேலே வந்து முள்ளங்கி இலையோடு கிடைச்சாலும் நாங்கள் கட் பண்ணி போட்டுடுவோம். இப்போல்லாம் அது மாதிரி செய்ய வேண்டாம். அந்த இலையில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குங்க. இலையில் வந்து நீங்கள் பருப்பு கூட போட்டு வேவிச்சு கடைஞ்சி சாப்பிட்லாம். அதுவும் அவ்வளோ நல்லதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி கிடைக்கிறது இல்லை, கிடைக்கிற சமயத்தில் அது மாதிரி செஞ்சு பாருங்கள். முள்ளங்கி இலையை வேஸ்ட் பண்ணாமல் பருப்பில் கடைஞ்சி சாப்பிட்லாம். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ பார்க்க முடியும். நான் அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க. வணக்கம்.